ஸ்ரீ கந்த புராணம் 41ஆம் பகுதி. பானுகோபன் தோற்று ஓடல். பானுகோபன் ஆர்ப்பரித்து எழுந்தான். பல லட்சம் படை வீரர்களை திரட்டிக் கொண்டு முருகன் தங்கியிருக்கும் இடம் வந்தான். முருகப்பெருமான் வீரபாகுவை அழைத்து, அந்த பானுகோபனை கொல்வது உன் வேலை என்று உத்தரவிட்டார். வீரபாகுவிற்கோ மகிழ்ச்சி தாங்கவில்லை. முருகன் இட்ட கட்டளையில் வெற்றி பெற பல்வேறு வியூகங்களை வகுத்து பானுகோபனுடன் போராடினான். இருவருமே தீரர்கள் என்பதால் ஒருவர் மாறி ஒருவர் மயக்க நிலைக்கு சென்று மீளும் அளவு போராடினர். எத்தனை அஸ்திரங்களை மாறி மாறி எய்தாலும் அவர்களால் ஏதும் செய்ய முடியவில்லை. கடைசியாக தன்னிடமிருந்த மோகாஸ்திரத்தை பானுகோபன் எய்தான். இது எப்பேற்பட்டவரையும் கட்டி போட்டுவிடும். அவன் எதிர்பார்த்தபடியே வீரபாகுவும் பூதப்படைகளும் அந்த அஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டனர். மயங்கி கிடந்த அவர்கள் மீது பானங்களை எய்தான் பானுகோபன். இரத்த வெள்ளத்தில் பலர் மடிந்தனர். வீரபாகு போன்றவர்கள் எழ முடியாமல் மயங்கிவிட்டனர். கருணை கடலான முருகப்பெருமான் இந்த காட்சியை கண்டார். தன்னிடமிருந்த அமோகாஸ்திரத்தை பானுகோபன் மீது எய்தார். அது மோகாஸ்திரத்தை அடித்து நொறுக்கியது. மோகாஸ்திரம் சக்தி இழந்ததும் மயங்கி கிடந்த பூத படைகள் எழுந்தன. இது முருகப்பெருமானின் கருணையால் நிகழ்ந்தது என்பதை அறிந்து அவரை போற்றி புகழ்ந்தனர். பின்னர் ஆக்ரோஷமாக சண்டையிட்டனர். வீரபாகு தன்னிடமிருந்த பாசுபதாஸ்திரத்தை எடுத்தார். பானுகோபன் மீது எய்ய தயாரானார். இந்த அஸ்திரத்தை தடுக்கும் அஸ்திரத்தை பானுகோபன் கொண்டு வரவில்லை. அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. பாசுபதாஸ்திரம் தன் மீது ஏவப்பட்டால் உயிர் போவது உறுதி என்பது தெரிந்துவிட்டது. போரில் இருந்து பின்வாங்கினான். தேரை திருப்பினான். அரண்மனையை நோக்கி சென்றான். அவனை அவமானம் பிடுங்கி தின்றது. மீண்டும் போர்க்களம் செல்வேன். அந்த வீரபாகுவை ஒரு நாளிகை 24 நிமிட நேரத்தில் கொல்வேன். இல்லாவிட்டால் அக்னி வளர்த்து அதில் விழுந்து உயிரை விடுவேன் என்று சபதம் செய்தான். அந்த சபதம் அசுர குலத்தை உலுக்கியது. தன் குமாரன் பானுகோபனின் தோல்வி சூரபத்மனை எரிச்சலடைய செய்தது. கடும் கோபமாக இருந்த அவன், இனி யாரையும் நம்பி பயனில்லை. நானே நேரில் யுத்த களத்திற்கு செல்கிறேன். அந்த சிறுவன் முருகனை ஒரு கணத்தில் பிடித்து வருகிறேன் என்று தன் பங்கிற்கு சபதம் செய்துவிட்டு இரவு முழுவதும் உறக்கம் கொள்ளாமல் இருந்தான். மறுநாள் லட்சக்கணக்கான படைகள் தயாராகின. 41ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.